ஹாஜி மஸ்தான் 1926 மார்ச் 1 தமிழ்நாட்டில் பிறந்தார். தன்னுடைய 8 வயதில் தனது அப்பா கூட மும்பைக்கு போயிருந்தார். அதையும் கொடுக்கறது எப்படின்னா வரிசையில் நின்று அவங்ககிட்ட கையேந்தி கொடுக்கணும். இது மஸ்தானுக்கு கஷ்டமாச்சு. நம்ம உழைக்கிறோம், உழைப்புக்கு நம்ம கூலி வாங்குறோம், அதை நம்ம தான் அனுபவிக்கிறோம். சம்பந்தமே இல்லாத ஒரு ரவுடி இங்கே நம்மகிட்ட இருந்து அதில் பங்கு வாங்கிட்டு போகிறாங்க. அது அவனுக்கு பணிஞ்சு நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு, வரிசையில் நின்று கொடுக்க வேண்டியிருக்க. ஏன் கொடுக்கணும்? வரதராஜ முதலியார், அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அவர் தூத்துக்குடியில் பிறந்தவர். அவரும் மும்பை சென்று அங்கே ஒரு தாதாவா வளர்ந்து செயல்பட்டார். அவர் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தாதாவா இருக்கிறார். அப்போ அந்த சமயத்தில் சிந்து இலாக்காவுக்கு சொந்தமான ஒரு ஆண்டனாவை திருடியதாக அவரை பிடிச்சி போலீஸார் ஸ்டேஷனில் லாக்அப்பில் வச்சுருக்காங்க. பதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப், அவங்களும் இதே மாதிரி ஒரு குரூப். ஆக இந்த பதான் குரூப்புக்கும் தாவூத் குரூப்புக்கும் 2 குரூப் இடையில அடிக்கடி இவங்க அவங்கள அட்டாக் பண்ணாங்க, அவங்க அட்டாக் பண்ணாங்க. நிறைய கேஸ் ஆகுது. இதில் சாகுறாங்க, அதில் சாகுறாங்க, விட்டுறாங்க. அப்போ இவர் லாக்அப்பில் வரதாரில் இருக்கிறப்போ ஒரு உருவம் அங்கேருந்து காவல் நிலையத்துக்கு வரும். 555 சீரடை பிடிச்சிட்டு ஒயிட் காலில் குருதா போட்டுட்டு காவல் நிலையத்துக்குள்ளே உள்ள வராது. சீரடை பிடிச்சிட்டு எந்த காவலரும் அவரை தடுக்கலை. நேராக லாக்அப்பில் இருக்க வரதராஜ மரியாதை பார்க்குறாரு. பார்த்த உடனே அவருக்கு தெரியாது இவர் தான் கேள்விப்படுறாங்க. நேராக பார்த்த உடனே ஹாஜி மஸ்தான் வரதாபாயை பார்த்து கேட்குறாரு, மும்பை மாநகரத்தில் பட்டேர் சாலை அப்படின்னு பணக்காரர்கள் வசிக்கக்கூடிய ஒரு பகுதி. அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய பங்களா. அந்த பங்களாவோட போர்ட்ரிகோவில் ஒரு உயரமான நபர் வெள்ளை குருதா அணிஞ்சு 555 சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கார். அவர் முகத்தில் அப்படியே ஒரு சோகம் அப்படி இருக்கு. அந்த சமயத்தில் அந்த பங்களாவிலேருந்து ஒரு கருப்பு கலர் மெர்சடிஸ் பென்ஸ், அந்த பென்ஸ் கார் வெளியே கிளம்புது. இவர் அப்படியே அந்த கேட்டை பார்த்துக்கிட்டே நின்றுட்டு சிகரெட்டை மாறி மாறி எழுதிட்டே இருக்கார். அவர் உள்ளத்தில் ஏதோ ஒரு பெரிய சோகம். அப்படியே அவர் கிட்டத்தட்ட ஒரு 7-8 சிகரெட்டை ஊதி முடிச்சிட்டார். முடித்த அந்த சமயத்தில் இந்த வெளியே போன கார் மீண்டும் உள்ள வருது. அந்த கருப்பு கலர் மெர்சடிஸ் பென்ஸ் அந்த கார் நிற்கிது. அதுலேருந்து 70 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் இறங்கி வராங்க. உடனே இவர் அந்த பெண்ணை பார்த்து வணக்கம் சொல்கிறாரு, அவங்களும் வணக்கம் சொல்கிறாங்க. 2 பேரும் வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அந்த நின்று கொண்டு இருந்த நபர் தான் ஹாஜி மஸ்தான். அவருக்கு பூர்வீகம் தமிழ்நாடு. அந்த பெண், அவங்க பேர் ஜனோபாய். அந்த ஜனோபாய் அப்படிங்கிறவங்க அந்த மும்பையில் இருக்கக்கூடிய எல்லா தாதா கும்பல்களுக்கும் ஒரு தொடர்புடைய, எல்லாருக்கிட்டையும் சகஜமாக பழகக்கூடிய ஒரு நண்பர். அதே போல காவல்துறைக்கும் அவர் ஒரு நண்பர், நிறைய தகவல்கள் கொடுப்பார். இந்த ஹாஜி மஸ்தான் இந்த ஜனோபாயை தன்னுடைய சகோதரியா நினைச்சு பழகுவார். இவரும் ஒரு பெரிய ஆள், பெரிய டான். அப்போ அவரை கூப்பிட்டு அந்த அம்மாவை கூப்பிட்டு வீட்டுக்கு வச்சு 2 பேரும் உணவு இருந்துறாங்க. உணவு இருந்து முடிஞ்சதுக்கப்புறம் எதுக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேட்குறாங்க. எங்கள் மனசில் இருக்க ஒரு கஷ்டத்தை அவங்கள்ட்ட சொல்லது தான் கூப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த மும்பையில் ஒரு முக்கியமான இடத்துல எனக்கு சொந்தமான பெரிய இடம் இருக்கு. அந்த இடத்துல குஜராத்தை சேர்ந்த சிலர் ஆக்கிரமிப்பு பண்ணி அங்கேயே குடியிருக்கிறாங்க. அது கோடிக்கணக்கில் போகக்கூடிய இடம். அந்த இடத்துக்குள்ளே நான் போக முடியல, அவங்கள காலி பண்ண முடியல. காலி பண்ண சொல்லி எனக்கு கீழே இருக்க 2 பேரை அனுப்பிச்சேன், ஆட்களோட அடியாட்களோட. அங்கே இருக்கிற அந்த மக்கள் அடித்து கைகால ஒடிச்சு அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ அது எப்படி அந்த இடத்த எனக்கு கைப்பற்றேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி தன்னுடைய கவலையை, அதுதான் நான் இவ்வளோ கவலையாக இருக்கேன் அப்படின்னு தன்னுடைய சோகத்தை அவர் சொல்கிறார். உடனே அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, ஒரு பேப்பர் பேனா கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு பேப்பர், ஒயிட் பேப்பர் கொடுக்குறாரு, பேனாவும் கொடுக்குறாங்க. அப்போ ஒரு கோடு போடுறாங்க. கோடு போட்டு, மஸ்தான் பாய், நீங்கள்
இந்த கோட்டை அழிக்கக்கூடாது, அழிக்காம இது ஒரு சின்ன கோடாக இருக்கணும், பேப்பரை கிழிக்கக்கூடாது, மடக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. அதனால் ஹாஜி மஸ்தான் கேட்குறாரு, நான் எனக்கு ஒரு கஷ்டம்னு உங்களை கூப்பிட்டு கேட்டால் நீங்கள் விளையாட்டு காட்டிகிட்டு இருக்கீங்களே, விளையாட்டாக நினச்சி விளையாட்டு போட்டு படம் போட்டு விளையாடிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிறாங்க. என்ன அந்த அம்மா சொல்கிறாங்க, இல்லை பாய், உங்களோட பிரச்சனை தீர்றதுக்கு தான் வந்ததை உங்களுக்கு படம் போட்டு காட்டுறேன் அப்படின்னு. அதோட ஹாஜி மஸ்தான் யோசிச்சு பார்த்து எனக்கு தெரியல, அதை எப்படி சின்ன கூட ஆக்கணும்னு எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே அவர் முன்னிலையிலே நம்ம என்ன பண்ணுறாங்க, அந்த கோட்டுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கோட்டை வரைகிறாங்க. வரைஞ்ச உடனே அப்போ வரைஞ்சிட்டு அவர்கிட்ட காட்டி சொல்கிறாங்க, பார்த்தீங்களா பாய், இந்த கோடு சின்ன கோடு ஆயிடுச்சு, அந்த கோடு பெரிய கோடு வரைஞ்சனால இந்த கோடு சின்ன கோடு ஆயிடுச்சு, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுதான் சம்பந்தமே இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சம்பந்தம், எப்படி சம்பந்தம் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த சமயத்தில் மும்பையில் தாவூத் இப்ராஹிம் அவங்களோட டீம் அப்போ அவங்க வளர்ந்து வராங்க. அவங்க ஒரு பகுதியில் அவங்களோட நிகழ்வு தாதா விஷயங்களை அவங்க நிறைவேற்றிட்டு இருக்காங்க, சட்டத்துக்கு புறமான செயல்களை பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப், அவங்களும் இதே மாதிரி ஒரு குரூப். ஆக இந்த பதான் குரூப்புக்கும் தாவூத் குரூப்புக்கும் ரெண்டு குரூப் இடையில அடிக்கடி இவங்க அவங்கள அட்டாக் பண்ணாங்க, அவங்க அட்டாக் பண்ணுறாங்க, நிறைய கேஸ் ஆகுது, இதில் சாகுறாங்க, அதில் சாகுறாங்க, வெட்டுறாங்க, குத்துறாங்க, சுடுறாங்க, இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ணி ரெண்டு பேரும் சமரசம் பண்ணீங்கன்னா இந்த ரெண்டு கும்பலும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு பெரிய படைபலம் ஆயிடுவாங்க. இந்த பெரிய படைபலம், அதான் அந்த சின்ன கோட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய கோடு, அதுதான் அந்த பெரிய கோடு சேர்ந்து உங்கள் பிரச்சனையை தீர்த்து வச்சுருவாங்க அப்படிங்கிறாங்க. ஆஹா, நல்ல ஐடியாவாக இருக்குன்னு சொல்லிட்டு இவர் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன ஆலோசனையின் பேரில் இந்த குரூப்பை தனித்தனியாக கூப்பிட்டு பேசி ஒரு நாள் இவரோட ஒரு பெரிய பங்களாவில் ரெண்டு குரூப்பையும் வர வச்சு ரெண்டு பேர்கிட்டையும் பேசி, உனக்கு என்ன வேணும், நீங்கள் ரெண்டு பேரும் பிழைக்கணுமா, ரெண்டு பேரும் நல்ல பிஸ்னஸ் பண்ணணுமா, நீங்கள் வளரணுமா அப்படின்னு தான் நான் சொல்லுவதை கேட்குறேன் பாய் அப்படிங்கிறாங்க. உடனே இவர் ஐடியா சொன்னார், இப்படி பண்ணு, நீ இப்படி பண்ணு, நீ இதை விட்டு கூட ரெண்டு பேரும் ஃப்ரெண்டாக அப்படின்னு சொல்லி அங்கே எல்லாத்தையும் ரெண்டு டீமையும் ஒன்றாக்கிடுறாரு சமரசம் பண்ணி. ஆக ரெண்டு பேரும் ஒன்றாயிடுறாங்க. சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க, பாய் இவங்களுக்காக நான் இங்கே உயிரை கூட கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. அப்போது உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, இந்த இடத்த காலி பண்ணணும். இது என்ன பாய் பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி ரெண்டு டீமும் நேராக போய் அங்கே இறங்கி அங்கே அடித்து தூம் பண்ணி அதை காலி பண்ணிடுறாங்க. காலி பண்ணோன்னா அந்த இடத்த இவர் எடுத்துக்கிறார். இவரோட இடம் தானே அது. இவர் அதை ஆக்கியூ பண்ணி அந்த இடத்துல இதெல்லாம் இடிச்சுட்டு ஒரு பெரிய டவர் கட்டுறாரு. பெரிய, அதாவது அடுக்குமாடி கட்டி அதுக்கு மஸ்தான் டவர் அப்படின்னு பேர் வைக்கிறார். ஆக அவ்வளோ பெரிய ஒரு இடத்த காலி பண்ணி அதில் ஒரு பெரிய ஒரு அடுக்குமாடி பில்டிங்கை கட்டி அவருக்கு ஒரு பெரிய சொத்து கிடைச்சிது, அது கைக்கு வந்துடுது. ஹாஜி மஸ்தான் 1926 மார்ச் 1 தமிழ்நாட்டில் பிறந்தார். தன்னுடைய 8 வயதில் தனது அப்பா கூட மும்பைக்கு போயிடுறாரு. மும்பையில் அவரோட அப்பா சைக்கிள் ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு கடை வச்சிருக்காரு. அந்த கடையில் அவருக்கு உதவியாக இவர் வேலை செய்கிறார். நாளாக இவர் வளர்ந்து அதுக்கப்புறம் அங்கே ஹார்பரில் துறைமுகத்தில் போய் மூட்டை தூக்குற வேலை அதுக்கு போகிறார். அப்படி மூட்டை தூக்குற வேலையை செஞ்சுட்டே இருக்கிறார். அந்த சமயத்தில் ஒரு அரபு நாட்டை சேர்ந்த கலீப் அப்படிங்கிற ஒரு அரபி இவருக்கு அறிமுகமாகிறார். அவரோட தொழில் என்னன்னா, அவர் கப்பல்ல தங்க பிஸ்கட்கள், கை கடிகாரங்கள் இதை கடத்தி கொண்டு துறைமுகத்து வழியா வெளியே கொண்டு வெளியே விற்க வேண்டியது. அங்கே வாங்குற ரேட்டை விட இங்கே விற்கிற ரேட்டு ஜாஸ்தி. ஏன்னா அப்போ இந்தியாவில் டேக்ஸ் ஜாஸ்தி. கடிகாரங்கள்லாம் 100% மேலே டேக்ஸ் போடுவாங்க. தங்கத்துக்கு கேட்கவே வேண்டாம், விலை ரொம்ப ஜாஸ்திங்க. அந்த சமயத்தில் கடத்துறதே அவருக்கு தொழில். அவர் அரபியாக இருந்தால் கூட, அவரோட தாய்மொழி அரபியாக இருந்தால் கூட அவர் உருது பேசுவார். அதனால் அவர் அந்த ஹார்பரில் தான் அவரும் இந்த திருட்டு தொழில் செய்கிறாரு. இவர் அங்கே உண்மையாக மூட்டை தூக்கிட்டு இருக்காரு.
அப்போ இவரோட சின்சியாரிட்டி இந்த இதெல்லாம் பார்க்கல இவங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுது, பார்க்குறாங்க, பேசுகிறாங்க, டீ சாப்பிட்றாங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பழகி ஆரம்பிச்சப்பறம் அவர் என்ன சொல்கிறாரு இவர்கிட்ட, துறைமுகத்துக்குள்ள நான் அங்கே சுங்கலாக்காவை ஏமாற்றி கொண்டு வந்த தங்க கட்டிகள், கடிகாரங்கள்லாம் இருக்குது. அதை நீ உன்னோட தலைப்பாகை அதுக்குள்ளே வச்சு வெளியே எடுத்துகிட்டு வந்துடணும். தலைப்பாகை யாரும் அதிகமாக சோதிக்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் ஏமாற்றி அங்கே இருக்க போலீஸை ஏமாற்றி நீ வெளியே எடுத்து வந்து கொடுத்தனா உனக்கு நான் வந்து அதில் கிடைக்கக்கூடிய லாபத்தில் விற்று நான் வாங்கி தான் விற்கிறேன், அதில் கிடைக்கக்கூடிய லாபத்தில் உனக்கு 10% தரேன் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி இவர் மூட்டை போகிறாரு, அந்த மாதிரி பொருள்களையும் எடுத்துகிட்டு வராரு, ஏற்று கொண்டு கொடுக்குறாரு. இவரும் கரெக்டாக சின்சியராக அவருக்கு 10% கொடுத்துட்றாரு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இவர் வளர்ந்து வர்றாரு. இவர் வளர்ந்து வர்றப்போ ஒரு நாள் ஒரு கிட்டத்தட்ட 2-3 ஆண்டுகளாக இருக்குது. ஒரு நாள் காவல்துறையில் சிங்கலா காவல்துறை ரெண்டையும் சேர்ந்து அவரை பிடிச்சிடுறாங்க. யாரை? அந்த கலீஃபை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி அவர் ஜெயிலில் போட்டுறாங்க. அவரை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முதல் நாள் வந்து இவர்கிட்ட ஒரு பெட்டி நிறைய தங்க கட்டிகளை கொடுத்துருக்காரு. அதை எடுத்துக்கிட்டு இவர் ஒரு இடத்துல பத்திரமா வச்சிருக்காரு. இப்போ அவர் அரெஸ்ட் ஆகி உள்ளே போயிட்டார். இப்போ இவர் நினைச்சிருந்தா இந்த தங்கத்தை இவராக வித்திருக்கலாம், கோடிக்கணக்கில் வந்து அன்னைக்கு ஒரே நாளில் கோடீஸ்வரன் ஆயிருக்கலாம். ஆனால் இவர் அதை ஒன்றுமே செய்யலை. கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் அவர் ஜெயிலில் இருக்கார். 3 ஆண்டுகள் சிறை தண்டனை முடிச்சுட்டு அவர் வெளியே வர்றார். வெளியே வரையில் அவ்வளோ கோடீஸ்வரன் இருந்தார். இப்போ ஒரு 10 பைசா கிடையாது, யாருமே கிடையாது, எங்கேயுமே கிடையாது. திருப்பி ஆரம்பத்தில் தான் ஒரு தொழில் ஆரம்பிக்கணும். அப்போ இவரை பார்க்குறாரு. பார்த்தோன்னே இவரை வாங்கன்னு சொல்லி கூட்டு போகிறார். கூட்டு போய் ஒரு குடிசைக்குள்ளே கூட்டு போகிறார். கூட்டு போய் பாய் இந்தாங்க நீங்கள் கொடுத்த பெட்டி அப்படி இருக்குது, இதை திறந்து பாருங்க அப்படிங்கிறது. அப்படியே ஷாக் ஆயிடுறது. அப்படி திறக்கிறாரு. திறந்து பார்த்தா இவர் கொடுத்த அந்த மொத்த தங்க கட்டிகள் அப்படி இருக்கு, இன்டாக்டாக இருக்கு, எதுவுமே அதுலேருந்து எடுக்கப்படல. இப்போ கேட்குறாரு, ஏன் மஸ்தான் நீங்கள் வந்து நான் ஜெயிலுக்கு போயிட்டேன்ல, இது எல்லாத்தையும் எடுத்து விற்று நீங்கள் ஒரே நல்ல கோடீஸ்வரன் ஆகிக்கலாம்ல, ஏன் பண்ணலை? அதுக்கு மஸ்தான் சொன்னது, எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்து வளர்த்தாரு, யாருக்கும் நம்பிக்கை துரோகம் பண்ணாத, உன்னை நம்பி ஒருத்தர் இறங்குறாங்கன்னா அவங்களுக்கு கடைசி வரைக்கும் உயிரக்கூடிய, அவங்கள ஏமாற்றாத அப்படின்னு சொன்னார். அதனால் நீங்கள் கொடுத்தீங்க, வச்சுருந்தேன், நீங்கள் வந்துட்டீங்க, ஜெயிலுக்கு போனீங்க, போயிட்டு 3 வருஷம் கழிச்சு இப்போ வந்துட்டீங்க, அது உங்கள் கையில் கொடுக்குறீங்க. அதை பார்த்தோன்னே அவரை கெட்டி பிடிச்சிட்டார். கெட்டி பிடிச்சிட்டு 2 பேரும் அப்படியே கண்ணீர் விடுறாங்க. அப்புறம் அவர் சொல்கிறார், இந்த பாரு இந்த இதை வந்து உங்கள்கிட்ட நான் கொடுத்துட்டேன், திருப்பி நான் இதை வாங்கணும்னா இதை நம்ம விற்கணும், விற்று அதில் வரக்கூடிய காசை நீ 50% எடுத்துக்க, நான் 50% எடுத்துக்க, அப்படின்னா தான் நான் அதை வாங்குவேன், இல்லைன்னா இந்த உன்ட்ட வாங்கவே மாட்டேன்னு சொல்லி அந்த கலீப் சொல்கிறாரு. உடனே இவர் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு 2 பேரும் ரொம்ப நெருக்கமான நண்பர் ஆயிடுறாங்க. அதை விற்றுறாங்க. விற்று அதில் கோடீஸ்வரன் ஆயிடுறாங்க. ஒரே நாளில் கோடீஸ்வரன் ஆகிட்டார். அப்புறம் 2 பேரும் சேர்ந்து இந்த தொழிலை பெரிய லெவலில் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்படி தான் ஹாஜி மஸ்தான் தன்னுடைய வாழ்க்கையில், அதாவது சைக்கிள் ரிப்பேர் பண்ண கடையிலேருந்து சுமை தூக்கும் தொழிலாளியாகி அதுக்கப்புறம் ஒரு கடத்தல்காரனாகி கோடீஸ்வரனான கதை இது. இது தொடர்ந்து அடுத்த இன்னொரு சம்பவத்தை மஸ்தான் வந்து துறைமுகத்தில் வந்து சுமை தூக்கும் தொழிலாளியாக வேலை பார்த்துருந்தார். அப்போ அவர் கூட நிறைய பேர் வேலை பார்த்தாங்க. அவங்களுக்கு வந்து வாரந்தோறும் தான் கூலி கொடுக்கப்படும். அந்த கூலியை இவங்க வாங்குறப்போ அதுக்கு சம்பந்தமே இல்லாமல் அங்கே உள்ள லோக்கல் ரவுடி ஷேர்கான் அப்படின்னு ஒரு ரவுடி, அவன் என்ன பண்ணுறான், என்னைக்கு கூலி கொடுப்பாங்களோ அந்த நாளைக்கு வந்துடுவான். கரெக்டாக வந்து நின்னாங்க. அந்த கூலி வாங்குறவங்க எல்லாரும் அவனுக்கு வந்து மாமூல் கொடுக்கும். அது எப்படி வரிசையில் நின்று மாமூல் கொடுக்கும். அப்போ வந்து ஒவ்வொருத்தரும் கிட்டத்தட்ட அவன் கஷ்டப்பட்டு 1 வாரமாக கஷ்டப்பட்டு அவன் வாங்குற கூலியை அந்த வார கூலியில் ஒரு பகுதியை அவனுக்கு கட்டாயம் கொடுக்கணும், ரவுடி மாமூல் பேர். அதையும் கொடுக்கறது எப்படின்னா வரிசையில் நின்று அவங்ககிட்ட கையேந்தி கொடுக்கணும். இது வந்து மஸ்தானுக்கு வந்து கஷ்டமாச்சு. நம்ம உழைக்கிறோம், உழைப்புக்கு நம்ம கூலி வாங்குகிறோம், அதை நம்ம தான் அனுபவிக்கணும். சம்பந்தமே இல்லாத ஒரு ரவுடி வந்து இங்கே வந்து நம்மகிட்ட இருந்து அதில் பங்கு வாங்கிட்டு போகிறாங்க. அது அவனுக்கு பணிஞ்சு நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு, வரிசையில் நின்று கொடுக்க வேண்டியிருக்க, ஏன் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாரு. அதே மாதிரி தன் நண்பர்கள்ட்டெல்லாம் சொல்கிறாரு, இதை மாதிரி அந்த ஷேர்கானுக்கு நம்ம வந்து கொடுக்கக்கூடாது காசு, ரவுடி மாவில் நம்ம கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணாங்க,
அப்போ நம்ம அடிப்பானே, அவன் ரவுடியாச்சு, ஆள் வச்சு அடிப்பானே, வெட்டுவானே, குத்துவானே, என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க. பயப்படாதீங்க, நான் இருக்கேன், நம்ம எல்லாரும் சேர்ந்து அவனை ஒரு வழி பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி அன்னைக்கு வந்து அந்த மாமூல் வாங்குற நாள், கூலி வாங்கி இவன் மாமூல் வாங்குற நாள், தொழிலாளர்கள் கூலி வாங்கி ஷேர்கான் வந்து மாமூல் வாங்குற நாள். அது மாதிரி எல்லாரும் வரிசையில் நின்று கொடுத்துட்ருக்காங்க. எல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஷேர்கான் கேட்குறான், அந்த 10 பேர் வரலையே, நான் எங்கே அவங்க மஸ்தானும் அவங்க கூட சேர்ந்த நண்பர்கள் 10 பேர் வரலையே அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவங்க எங்கே காணலின்னு சொல்லி இவங்க தேடுறாங்க, வரட்டும் அவங்கள வச்சுக்கலான்னு சொல்லி இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் எதிர்பாராத விதமாக அதிரடியாக கம்பி ராடு எல்லாம் தூக்கிட்டு வந்து மஸ்தானும் அவர் கூட இருக்க நண்பர்கள் 10 பேரும் சேர்ந்து ஷேர்கானை அடின்னு அடித்து அவன் அவனை அடித்து துறைமுகத்தை வழி துரத்திடுறாங்க. இந்த மாதிரி இவங்க பண்ணதுனால ஒரு கதாநாயகன் மாதிரி ஒரு தவறு செய்ததை தட்டி கேட்டு சுட்டி காட்டி தன்னுடைய காசை ஏன் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, இந்த தொழிலாளர்களுக்காக அவன் வந்து இறங்கி தன்னை வந்து அவன் அந்த ரவுடி அடிப்பான், அதனால உயிர் கூட போகும், அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, தலைமையேற்று நடத்தி அவனை அடித்து துரத்துனதுனால அங்கே இருக்க மொத்த தொழிலாளர்களுக்கும் இவனை வந்து ஒரு கதாநாயகன் மாதிரி, ஒரு டான் மாதிரி, ஒரு தலைவர் மாதிரி ஆயிட்டான். அந்த மாதிரி அந்த துறைமுக தொழிலாளர்கள்கிட்ட, சுமை தூக்கும் தொழிலாளர்கள்கிட்ட இவர் ஒரு கதாநாயகனா வளர்ந்தார். இந்த விஷயத்த அமிதாப் பச்சன் நடித்த தி வார் அப்படிங்கிற படத்துல இதை அப்படியே காட்டியிருப்பாங்க. ஆக ஹாஜி மஸ்தான் செய்ததை தி வார் படத்துல அமிதாப் நடிச்சு காட்டியிருக்கார். நடிச்சு அந்த படம் வெற்றி அடைந்தது. வரதராஜ முதலியார், அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அவர் வந்து தூத்துக்குடியில் பிறந்தவர். அவரும் மும்பை சென்று அங்கே ஒரு தாதாவா வளர்ந்து செயல்பட்டார். அவர் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தாதாவா இருக்கிறார். அப்போ அந்த சமயத்தில் வந்து சுங்கு இலாக்காவுக்கு சொந்தமான ஒரு ஆண்டனாவை திருடியதாக அவரை பிடிச்சி போலீஸார் வந்து ஸ்டேஷனில் லாக்அப்பில் வச்சுருக்காங்க. வரதராஜ முதலியாரும் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருக்கிறார். அந்த சமயத்தில் மும்பையில் ஹாஜி மஸ்தான் ஒரு பிரபல டான், ஆனால் 2 பேருக்கும் பழக்கம் கிடையாது. ஆனால் இவருக்கு அவர் தமிழரும் தெரியும், அவருக்கு இவர் தமிழரும் தெரியும். அப்போ இவர் லாக்அப்பில் வரதாபாய் இருக்கிறப்போ ஒரு உருவம் அங்கேருந்து காவல் நிலையத்துக்குள்ளாரு 555 சிகரெட்டை பிடிச்சிட்டு ஒயிட் காலில் குருதா போட்டுட்டு காவல் நிலையத்துக்குள்ளே உள்ள வர்றாரு சிகரெட்டை பிடிச்சிக்கிட்டு. எந்த காவலரும் அவரை வந்து தடுக்கலை. நேராக வந்து லாக்அப்பில் இருக்க வரதராஜ மலையாரை பார்க்குறாரு. பார்த்த உடனே அவருக்கு தெரியாது, இவர் தான் கேள்விப்பட்டிருக்காங்க தவிர நேராக பார்த்ததில்லை. பார்த்த உடனே ஹாஜி மஸ்தான் வரதாபாயை பார்த்து கேட்குறாரு, வணக்கம் தலைவரே அப்படிங்கிறார் தமிழில். சொன்னோன்னு அசந்து போய் பார்க்குறாரு, தமிழில் ஒருத்தர் வந்து பாம்பேயில் நம்மளுக்கு தலைவரேன்னு கூப்பிட்றாரு அப்படின்னு சொன்னோன்னே பார்த்துட்டு, நான் தான் ஹாஜி மஸ்தான் அப்படிங்கிறார். ஓ வணக்கம் 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 வணக்கம். இவர் உடனே எழுந்திரிச்சு 2 பேரும் பேசிக்கிறாங்க பரஸ்பரமாக. அப்போ 2 பேரும் தமிழ்ங்கிறதுல 2 பேரும் அன்பாக பேசிக்கிறாங்க. அப்போது ஹாஜி மஸ்தான் சொல்லார், வரதாபாய் அந்த ஆண்டனாவை நீங்கள் எங்கே வச்சுருக்கீங்கன்னு பார்த்து திருப்பி கொடுத்துருங்க. நீங்கள் திருப்பி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கேஸ் கிடையாது, உங்களை பெரிய ஆளாக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. உடனே வரதாபாயும் சந்தோஷப்பட்டு சொல்லி அந்த ஆண்டனாவை திருப்பி கொடுத்துட்டு வெளியே வந்து 2 பேரும் நட்பாயிடுறாங்க. நட்பாகி ஹாஜி மஸ்தானுக்கு எப்பெல்லாம் வந்து ஒரு பிரச்சனைகள் வருதோ அப்போ உறுதுணையாக நிற்கக்கூடிய ஒரே நண்பர் யாருன்னா வரதாபாய் தான். அந்த வரதாபாய் திருப்பி தமிழ்நாட்டுக்கு வந்து அவருக்கு மாரடைப்பினால இறந்து போனதுக்கப்புறம் இந்த நட்பின் காரணமாக அவரோட இறந்த பாடியை, உடலை விமானம் மூலம் இங்கிருந்து ஹாஜி மஸ்தான் மும்பைக்கு எடுத்துகிட்டு போய், சென்னையிலேருந்து மும்பைக்கு எடுத்துகிட்டு போய் மும்பையில் வச்சு பொதுமக்கள் பார்வையில் வச்சு எல்லாரும் பார்வையிட்டு அஞ்சலி செலுத்தியதுக்கு அப்புறம் ஒரு பாடியை அடக்கம் செய்கிறதுக்கு நட்பின் அடிப்படையில் ஹாஜி மஸ்தான் கூடவே இருந்து உதவி செய்தார். அப்படி அந்த அளவுக்கு 2 பேருக்கு இடையில ஒரு இணை பிரியாத ஒரு நட்பு இருந்தது. ஹாஜி மஸ்தான் 1974ஆம் ஆண்டு காவல்துறையால் கைது செய்யப்பட்டு நிசா சட்டத்தின் கீழ் ஜெயிலில் அடைக்கப்பட்டார். ராம்ஜித் மலானி போன்ற பெரிய அட்வொகேட்டை வச்சு இது பண்ணியும் அவரால் வெளியே வர முடியல. ஆக 1975 தான் அவர் வெளியே வரார்.
அவர் வெளியே வந்ததுக்கப்புறம் அவர் மனசில் ஒரு மாற்றம் ஏற்படுது. நம்ம வந்து சிவசேனாவுக்கு எதிராக ஒரு கட்சியை தொடங்கினா என்ன அப்படின்னு நினைக்கிறார். அதுக்காக தலித் முஸ்லீம் சுரக்ஷா சேவா சங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறார். ஜெயபிரகாஷ் நாராயணனை போய் பார்க்குறாரு. அவரோட ஆலோசனையின் பேரில் அந்த கட்சி ஆரம்பிக்கிறார். ஆனால் அந்த கட்சி வந்து இவர் நினைத்த அளவுக்கு பெரிய அளவு பொதுமக்களோட ஆதரவை பெறலை. அதுக்கப்புறம் 1980களில் புது தாதாக்கள் உருவாக ஆரம்பிச்சதுக்கப்புறம் இவரோட செல்வாக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சரிய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒதுங்கியே இருக்கிறார். அந்த சமயத்தில் 1994 அவரோட 68வது வயதில் மாரடைப்பால காலமானார். இதுதான் ஹாஜி மஸ்தானோட கதை.